அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உயர்நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞர் அவருடைய கார் மோதி அதுக்கு அவர் முறைச்சிக்கிட்டு யாருன்னு கேட்டதுனால அவங்களுடைய தொண்டர்கள் சீறி பாய்ந்து அவரை பார் கவுன்சிலுக்குள்ளே போய் அடித்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவங்களை மறுநாள் அவர் ஒரு மன்னிப்போ இல்லை ஒரு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் முடிச்சிருக்கலாம். அவர் அதில் அரசியல் பண்ண என்ன பண்ணிட்டார், என் தொண்டர்கள் ரொம்ப பெருசாலாம் அடிக்கலை, முழுசாலாம் அடிக்கலை, முறைச்சாங்க, அதனால் 4 தட்டு தட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு தலைமை பண்புக்கு உரித்தானதே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தட்டு தட்டுறதுக்கு முறைச்சா அடிக்கிறதுக்கு யார் சட்டத்தில் அவங்களுக்கு இடம் கொடுத்தா அப்படிங்கிறது, அதுவும் ஒரு வழக்கறிஞர் அடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தன்னை மீறிய ஒரு கர்வத்தின் வெளிப்பாடாக தெரியுது. இதை முதலமைச்சர் இன்ன வரைக்கும் ஒரு கண்டனமோ இல்லை ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய ஓட்டு வங்கியை மட்டும்தான் ஒருதலை பட்சமாக யோசிக்கிறாரே ஒழிஞ்சு மக்களுக்கு ஒரு மாற்று ஜாதியினர் அது ஜாதி பிரச்சனையாக இன்றைக்கி மாறி நிற்கிது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜக மேலே அவர் தப்பு சொல்கிறாரு, அப்படி மாறி மாறி திருமாவளவன் ஒரு பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அரசியல் அவர் பண்ண ஆரம்பித்தது அவருக்கு அது சாதகமாக அமையுங்கிற பட்சத்தில் ஆரம்பித்தார். அது இன்றைக்கி அவருக்கு பாதகமான சூழ்நிலையை கொடுத்துருக்குங்கிறது உண்மை. இப்போது அண்ணாமலையை தொட்டு பார்த்தது அவருக்கு பெருத்த பாதகத்தை ஏற்படுத்தும். இப்போ அது இல்லாமல் நேற்று மதுரையில் ஒரு மதுரை சிறுத்தை கனின்னு சொல்லி ஒருத்தர் நல்லா பேசியிருக்கார், சூப்பராக. அவர் பேசினதை பார்க்கும்போதே இவங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய தரம் என்ன, தகுதி என்ன, தராதரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு, அதாவது திருமாவளவன் எவ்வளோதான் நல்ல ஒரு படித்தவர் மாதிரி பேசினாலும் அவங்களுடைய தொண்டர்கள் அவர்களுடைய சிறுத்தைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது காமிச்சு கொடுத்தது. அந்த மாதிரி பேசினவங்களுக்கு மேலே, அதாவது கரூர் விஷயத்தில் ஒரு உண்மை சம்பவங்களை அங்கே பார்த்தவங்க ஒரு விமர்சனமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தமிழக அரசுக்கு பாதகமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஊடகத்தில் இந்த மாதிரி தப்பான இதை பரப்புகிறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பாரத பிரதமருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அந்த விடுதலை சிறுத்தை பேசியிருக்காரு. யார், மதுரை கனி அப்படிங்கிறவர். இப்போ முதலமைச்சர் இதுக்கு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அண்ணாமலை அவர்கள் மீது அடிப்போம், செருப்பால் அடிப்போம், ஊருக்கு ஒரு சிறுத்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஊருக்குள்ளே சிறுத்தையெல்லாம் நாட் அலௌடு, அதனால் அதெல்லாம் எங்கே கொண்டு அடைக்கணுமோ அங்கே அடைக்கப்படும், வேட்டைகள் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திருமாவளவன் அவர்கள் அடங்க மருன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை அவங்களுடைய தொண்டர்கள் அதாவது சிறுத்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லி கொடுத்ததுபடியே அவங்களாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அடங்க மருங்கிறதனுடைய பின்விளைவை இப்போ திருமாவளவன் சந்திப்பார். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் மக்கள் அவருக்கு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க. அவர் தேர்தல் வாக்குறுதி, அதாவது தேர்தல் ஓட்டு இதை வச்சு தான் அவங்களோட கூட்டணியை பகிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இக்கட்டான சூழலில் முதலமைச்சர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மக்களுடைய பிரதமர் மோடி அவரை ஒரு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உங்கள் கூட்டணி கட்சி கீழ்த்தரமான செயல்பாட்டில் இறங்கியிருக்காங்க. இசட் பிரிவு பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த ஊரில் எவனும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு பெரிய கலவரத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள்னால மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறது இது உளவுத்துறை ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஆனால் ஆக்ஷன் எடுக்கலைனாலும் ஒரு தப்பு நடந்தால் இதுக்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் தான் ஏற்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி.